வெல்கம் டு ஜெஸஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான சுவையில் நல்ல ருசியான மட்டன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். அதுவும் எலும்பு குழம்பு செய்ய போகிறோங்க. இந்த மெத்தடில் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனுடைய ருசி உங்களுக்கு திரும்ப திரும்ப சாப்பிட தூண்டுங்க. திரும்ப திரும்ப செய்யவும் தோணும். அந்த அளவுக்கு இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்குங்க. இது சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, ஈவன் சாதத்துக்கு கூட ரொம்பவே அருமையான ருசியாக இருக்குங்க. இப்போ இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுட்டு இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. நம்ம இன்னைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறோம். இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு, 2 பட்டை, 1 அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை, 1 ஏலக்காய், கடல் பாசி சேர்த்து இது நல்லா பொரிந்த பிறகு இப்போ இது கூட ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், இது ரெண்டுத்தையுமே நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 5-6 கருவேப்பிலை இலைகள், காரத்துக்காக ஒரு 3 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிட்டேன். நான் சின்ன சைஸ் பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த மட்டன் குழம்பு செய்யும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டும் மணமும் இருக்குங்க. அதனால் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அதே போல் இந்த வெங்காயத்தை ரொம்ப போட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், கண்ணாடி பக்குவத்தில் வதங்கினா போதும். இந்த பக்குவத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுகளை நம்ம சேர்த்துக்கலாம். அதே போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைக்கும் போது அது கூடவும் 2 சின்ன வெங்காயத்தை சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குங்க. இப்போ இது நல்லா நம்ம 1 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த பக்குவத்தில் ஒரு பழுத்த தக்காளியை நம்ம பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய தக்காளி போதும். தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. சப்போஸ் சின்ன சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் தக்காளி நிறையா சேர்க்கக்கூடாது, ரொம்ப புளிப்புத்தன்மை ஆகிடும். அதனால தான். இப்போ இந்த தக்காளிகள் எல்லாமே நல்ல சுருள வதங்கின பிறகு பாருங்கள், இந்த பக்குவத்தில் இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிக்சடு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் இது போல் வதக்கி விட்டுக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம மசாலா வதக்கணும். இப்போ பாருங்கள், இது போல் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்ட பிறகு ஆல்ரெடி நம்ம க்ளீன் பண்ணி வைத்த மட்டனை இது கூட இது போல் சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மட்டன் கூட இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மட்டனை நம்ம டைரெக்டாக சேர்த்து நல்லா இது கூடவே சேர்த்து நம்ம வதக்கி விட்டு செய்யும்போது இந்த எலும்பில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மட்டன் நல்லா வெந்து வரும்போது சாப்பிட்றதுக்கு இந்த குழம்பு நல்ல ஒரு ருசியாக இருக்குங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு இது கூட 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை நம்ம நிறைய சேர்க்க வேணாம், 1/2 கப்பு அளவு சேர்த்தா போதுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த குழம்பு நம்ம குக்கரில் செய்யும்போது இந்த மட்டன் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. சப்போஸ் நம்ம வாணலில் செய்தோன்னா அந்த மட்டன் வேகிற டைம் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான். உங்களுக்கு எப்படி வசதியோ அதன்படி நீங்கள் செய்துக்கலாங்க. இதுவே இன்னொரு மெத்தட்லையும் செய்யலாம். நம்ம இந்த குக்கரில் மட்டன் எல்லாத்தையும் நல்லா மசாலா போட்டு வேக வைத்து பிறகு அந்த மட்டனை மட்டும் வடித்து வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கிட்டு அந்த தண்ணியை நம்ம இது கூட சேர்த்தும் செய்வோங்க. அதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இது போல் நம்ம மட்டனை டைரெக்டாக சேர்த்து செய்யும்போது ரியலி ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்குங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக புதினா இலைகளை சேர்த்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த புதினா இலைகளின் ஃப்ளேவர் நல்ல ஒரு டேஸ்ட்டும் மணமும் கிடைக்கும். இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுக்கலாம். ஒரு 3 விசில் விட்டுக்கலாங்க. இது வேகிற டைமில் இதுக்கு ஒரு ஸ்பெஷலாக மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்காக மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 முழுசா முந்திரி பருப்புகளை சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்புகள் அதிகமாக சேர்க்கக்கூடாது, 4 சேர்த்தா போதும். சப்போஸ் முந்திரி பருப்பு இல்லைன்னா அதுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை 10 நிமிஷம் ஊற வைத்து அதை தண்ணியோடு இது கூட சேர்த்துக்கலாங்க. இந்த கசகசாவை ஊற வைத்து சேர்க்கும் போது தான் இது கிரைண்ட் பண்ணும்போது நல்ல ஒரு பேஸ்ட்டாக வருங்க. இந்த கசகசாவை ஊற வைக்காமல் அரைச்சோன்னா சம்டைம்ஸ் சரியாக அரைப்படாமல் கொரகொரன்னு இருக்குங்க. அதனால் ஊற வச்சு அரைச்சிக்கோங்க, நல்ல பேஸ்ட் போல் கிடைக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது இருக்கட்டுங்க. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துருக்கிற தண்ணியின் அளவும் நல்லா குறைஞ்சிருக்குது. மட்டனும் 3/4 பகுதி நல்லா வெந்திருக்குங்க. இப்போ இந்த பக்குவத்தில் கிரைண்ட் பண்ணி வைத்த இந்த தேங்காய் பேஸ்ட்டுகளை நம்ம சேர்த்துக்கலாம். அதே போல் இந்த தேங்காய் அரைச்சொல்ல அதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக இந்த தண்ணி சேர்க்கும்போது நல்லா சுடு தண்ணியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதனுடைய டேஸ்ட்டு மாறாமல் இருக்குங்க. சப்போஸ் நீங்கள் பச்சை தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரியலி ஃப்ரெண்ட்ஸ் அதனுடைய டேஸ்ட்டு மாறிடும். அதனால் சுடு தண்ணியாக சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ரியலி ஃப்ரெண்ட்ஸ், இந்த குக்கரை ஓப்பன் பண்ண உடனே அப்படி ஒரு வாசனைங்க. நல்லா கம கமன்னு வாசனை செம்மையாக இருக்குது. பார்க்குறதுக்கே சாப்பிடணுன்னு தோணுதுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக நமக்கு குழம்பு வந்திருக்குது பாருங்கள். இப்போ இந்த பக்குவத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மட்டன் குழம்பு இதே மெத்தடில் நீங்கள் செய்தீங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, ஈவன் சாதத்துக்கு கூட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதனுடைய ருசி ரியலி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட தூண்டிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ மட்டனுக்கு தான் நம்ம செய்திருக்கிறோம். இதே அளவுகளின்படி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறையா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, தம் பிரியாணி, எறா தொக்கு, ஃபிஷ், இது போல் நான்வெஜ், வெஜ், ஸ்வீட், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.